மகளே வணக்கம். அண்ணன் விஜய் தமிழ்நாடு சிஎம் அவர்கள் தமிழ்நாடு எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்து நிறைய வாரி 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 அள்ளி இறைச்சேர்ல தேர்தல் வாக்குறுதிகளை இனிமேல் அத ஒரு வாக்குறுதியா புள்ளி விவரங்களோட தோல் உரிக்கிறது தான் இனிமேல் எங்களோட வேலை. மக்களே, அவரு தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாரு, தாய்மாமன் சீர் பெற்ற குழந்தைகள் எல்லாருக்கும் தங்க மோதிரம் திட்டம், திருமணம் ஆகின்ற தங்கைகளுக்கு 1 பவுன் தங்க நாணயம் திட்டம், 8 கிராம் தங்க நாணயம் திட்டம். தல செம்ம உடான் சூட்டு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. ஆனா இப்ப இதோட புள்ளி விவரத்தை பார்க்கலாமா? தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாத தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டு. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல as per கரண்ட் ரேஷியோ படி பாத்தீங்கன்னா 2400 குழந்தை பிறக்குது. அப்படியே வந்து ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 8,42,000 குழந்தை. அந்த 8,42,000 குழந்தை அண்ணன் ஆள போற அந்த 5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 லட்சம் குழந்தை. அப்ப 42 லட்சம் குழந்தைக்கும் ஒரு குழந்தைக்கு 1 கிராம் தங்க மோதிரம் அப்படின்னு போட்டா கூட 4200 கிலோகிராம் வருது, 4.2 டன் வருது. சரிங்களா? அடுத்தது தங்கைகளுக்கு அண்ணன் சீரா ஒரு மேரேஜ் பண்றவங்களுக்கு 8 கிராம் கோல்டு தரேன்னு சொல்லிக்கிறேன். மக்களே நல்லா யோசிச்சு பாருங்க. 8 கிராம் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல 400 பேருக்கு கல்யாணம் ஆகுது. மினிமம் 400 பேர் கல்யாணம் ஆகுது. அப்ப 400 பேரோட கல்யாணத்தை 5 வருஷத்துக்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 2 கோடி. அப்ப அந்த 2 கோடி பேரோட கல்யாணத்தோட மல்டிப்ளை பை 8 கிராம் போட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 16,000 கிலோகிராம் கோல்டு வருது. ஓவரால் பாத்தீங்கன்னா 2 கோல்டு கிராம் 2 கால்குலேஷனும் நம்ம வந்து டாலி பண்ணி பார்க்கும்போது 4.2 பிளஸ் 16,000 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 20,200 கிலோகிராம், ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 20 டன் கிலோகிராம் வந்து அண்ணா வந்து இந்த தமிழ்நாடு மக்களுக்காக கொடுக்கறேன்னு சொல்லிட்டு தேர்தல்ல வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஆனா மக்களே, ஒரு விஷயம், முக்கியமான புள்ளி விவரம் என்ன தெரியுமா? இப்ப வரைக்கும் பிசிக்கலா as per நம்ம வேர்ல்டு கோல்டு கவுன்சில் கொடுத்திருக்க ரேஷியோ படி என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா ரெசிடென்ஷியல் இன் தமிழ்நாட்டுல 6.7 மெட்ரிக் டன் கோல்டு மட்டும்தான் இது வரைக்கும் வச்சிருக்காங்க. அப்போ இத்தனை வருஷமா கடந்து வந்த காலத்துல 6.7 மெட்ரிக் டன் கோல்டு வச்சிருக்க தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இவர் 20,000 டன் கோல்டு வந்து தரப்போறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. அப்ப மக்களை யோசிச்சு பாருங்க, இந்த 20,000 டன் கோல்டு உற்பத்தியை எங்க அவர் வந்து உற்பத்தி பண்ணுவாரு, எங்க இருந்து கொண்டு வருவாரு? இல்ல உலக கவுன்சில் வந்து அக்செப்ட் பண்ணுமா, இல்ல இந்தியன் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுமா? இதுல இருந்து என்ன சொல்றேன் புரியுதுங்களா மக்களே? மக்களோட மனதை முழுக்க பேராசையை தூண்டி விட்டு குழப்பி பொய்ய சொல்லி ஜெயிச்சு இப்போ இந்த ஆட்சியில வந்து உட்கார்ந்திருக்காரு.